இந்த உலகத்தில் சில சந்திப்புகள் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே நடக்கின்றன. சிலர் நம்ம வாழ்க்கையில் வருவது நம்மோட கையை பிடிக்க அல்ல, நம் மனசை பிடிக்க. அப்படி ஒரு காதல் கதை தான் இது. இது ஒரு காதல் மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கையை மாற்றிய காதல். ஒரு பெண்ணின் கண்ணீரையும் ஒரு ஆணின் பொறுப்பையும் ஒரு உறவின் உண்மையையும் சொல்லும் கதை. அதிகாலை நேரம். அவன் பெயர் அர்ஜுன். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் அவன் கனவுகள் சாதாரணம் இல்லை. அவன் எப்போதும் சொல்வான், அர்ஜுன், என் அம்மா சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கேன். அவனுக்கு வாழ்க்கை கஷ்டம்தான், ஆனால் அவன் மனசு பலவீனம் இல்லை. அவன் அப்பா அவன் சிறியவனாக இருக்கும்போதே இறந்து விட்டார். அதற்கு பிறகு அவன் அம்மா தான் அவனுக்கு எல்லாம். அம்மா மட்டும் இல்லை, அவனோட உலகமே அவள்தான். கல்லூரி மாணவர்கள் சிரிப்பு. அவள் பெயர் நிலா. அவள் பெயர் போலவே அவள் வாழ்க்கையும் அமைதியானது. ஆனால் அவள் சிரிப்புக்குள் ஒரு சோகமும் இருந்தது. அவள் எப்போதும் தனியாக இருப்பாள். நண்பர்கள் இருந்தாலும் மனசு திறந்து பேச யாரும் இல்லை. நிலா, என் வாழ்க்கையில் யாராவது என்னை உண்மையாக புரிஞ்சுக்கணும், அதுதான் என் ஆசை. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. அர்ஜுன் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெண் மழையில் நனைந்து அழுது கொண்டிருந்தாள். அது நிலா. அவள் கண்களில் கண்ணீர் மழை துளிகளோடு கலந்து விழுந்தது. அர்ஜுன் அதை பார்த்தான். அவன் மனசு வலித்தது. அவன் மெதுவாக அவளிடம் சென்றான். அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஓகேவா? நிலா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு வலி, ஆனால் அவள் பேசவில்லை. அர்ஜுன், எதுவும் பிரச்சனைனா சொல்லலாம். நிலா மெதுவாக சொன்னாள். நிலா, என் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருந்தேன். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் மனசை உடைத்தது. அந்த நாளுக்கு பிறகு அவர்கள் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தார்கள். முதலில் அது ஒரு சாதாரண நட்பு, ஆனால் அந்த நட்பு மெல்ல காதலாக மாறியது. அர்ஜுன் அவளை எப்போதும் கவனித்தான். அவள் சிரிக்கும்போது அவன் சந்தோஷமாக இருந்தான். அவள் சோகமாக இருந்தால் அவன் மனசு உடைந்தது. ஒரு நாள் நிலா கேட்டாள், நிலா, ஏன் நீ இப்போது என்ன கவனிக்கிறேன்? அர்ஜுன் சிரித்தான். அர்ஜுன், ஏன்னா நீ சிரிக்கும்போது என் வாழ்க்கை அழகா இருக்கிறது. நிலா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. நிலா முதல் முறையாக யாரிடமும் தன் மனசை திறந்தாள். நிலா, என் அம்மா அப்பா எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால தான் நான் தனியாக இருக்க பழகிட்டேன். அர்ஜுன் அமைதியாக கேட்டான். அவன் சொன்னான், அர்ஜுன், இனிமேல் நீ தனியாக இல்லை. அந்த ஒரு வார்த்தை நிலாவின் வாழ்க்கையை மாற்றியது. அவள் கண்களில் கண்ணீர், ஆனால் அது சோகத்திற்கான கண்ணீர் இல்லை, அது சந்தோஷத்திற்கான கண்ணீர். ஒரு நாள் அவர்கள் கடற்கரையில் அமர்ந்திருந்தார்கள். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். அர்ஜுன் நிலாவை பார்த்தான். அவன் மனசு சொன்னது, அவள்தான் என் வாழ்க்கை. அர்ஜுன், நிலா, நிலா, அர்ஜுன், நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த நிமிடம் உலகமே அமைதியாக இருந்தது. நிலா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் பேசவில்லை. அவள் கண்களில் கண்ணீர். நிலா, நான் பயப்படுறேன். அர்ஜுன், நான் இருக்கேன். உண்மையான காதல் ஒரு மனிதரை மாற்றும், அவரை பொறுப்பானவராக மாற்றும், அவரை நல்ல மனிதனாக மாற்றும். அர்ஜுன் இப்போது தன் வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, நிலாவிற்காகவும் வாழ ஆரம்பித்தான். அவன் கடினமாக உழைத்தான். ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அவன் முதல் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நிலாவிடம் சென்றான். அர்ஜுன், இது என் முதல் சம்பளம். நிலா, அர்ஜுன், இந்த வாழ்க்கை நம்ம இருவருக்காக. நிலா அழுதாள். சில காதல்கள் வாழ்க்கையை உருவாக்கும், சில காதல்கள் வாழ்க்கையை சோதிக்கும். அர்ஜுன் மற்றும் நிலாவின் காதல் இப்போதுதான் ஆரம்பித்தது. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனையை காத்திருந்தது. அந்த சோதனை அவர்களின் காதலை உடைக்குமா, அல்லது அவர்களை இன்னும் வலுவாக இணைக்குமா? காதல் ஆரம்பிப்பது எளிது, ஆனால் அதை காப்பாற்றுவதுதான் உண்மையான சோதனை. அர்ஜுனும் நிலாவும் இப்போது ஒருவரின் வாழ்க்கையில் மற்றொருவர் ஆகிவிட்டார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு எதிர்பாராத திருப்பத்தை கொடுக்க போகிறது. அர்ஜுன் மற்றும் நிலா ஒவ்வொரு நாளும் பேசுவார்கள், ஒவ்வொரு நாளும் சந்திப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு கனவு போல இருந்தது. நிலா, அர்ஜுன், அர்ஜுன்,
நிலா, நீ என் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு நான் சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அர்ஜுன், நீ சந்தோஷமாக இருந்தா அதுதான் என் வாழ்க்கை. ஒரு நாள் அர்ஜுன் வேலைக்கு சென்றிருந்தான். அப்போது அவன் அம்மா திடீரென்று மயங்கி விழுந்தார். அர்ஜுனுக்கு கால் வந்தது. அர்ஜுன், உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. அவன் இதயம் நின்றது போல இருந்தது. அவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான். டாக்டர் வெளியே வந்தார். டாக்டர், உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஆப்ரேஷன் செய்யணும். டாக்டர், எவ்வளவு செலவு ஆகும்? டாக்டர், சுமார் 4 லட்சம். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் உலகத்தை உடைத்தது. அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் பெஞ்சில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் பணம் இல்லை. அவன் மனசு உடைந்தது. அவன் நினைத்தான், என் அம்மாவை நான் காப்பாற்றணும், ஆனால் என்னிடம் பணம் இல்லை. அவன் அழுதான். அந்த நேரத்தில் நிலா வந்தான். நிலா, அர்ஜுன் அவளை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர். அர்ஜுன், நான் தோல்வி அடைந்துட்டேன். நிலா, நீ தோல்வி அடையலை. நிலா அமைதியாக இருந்தாள். அவள் ஒரு முடிவு எடுத்தாள். அடுத்த நாள் அவள் தன் வீட்டிற்கு சென்றாள். அவள் தன் அப்பாவிடம் சொன்னாள், நிலா, அப்பா, எனக்கு 4 லட்சம் வேணும். எதுக்கு? நிலா, ஒரு உயிரை காப்பாற்ற. யார்? நிலா, அர்ஜுன் அம்மா. அவள் அப்பா கோபமடைந்தார். அப்பா? அவன் யார்? நிலா, என் வாழ்க்கை. அப்பா, நீ அவனை மறந்துடு. அப்பதான் நான் உதவி பண்ணுவேன். அந்த ஒரு கண்டிஷன் நிலாவின் இதயத்தை உடைத்தது. ஒரு பக்கம் அவள் காதல், மற்றொரு பக்கம் ஒரு உயிர். அவள் அழுதாள். அவள் மனசு சொன்னது உண்மையான காதல். தன்னுடைய சந்தோஷத்தை விட மற்றவரின் வாழ்க்கையை தேர்வு செய்யும். அவள் முடிவு செய்தாள். அடுத்த நாள் நிலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள். அவள் அர்ஜுனிடம் பேசவில்லை. அவள் டாக்டருக்கு பணத்தை கொடுத்தாள். ஆப்ரேஷன் ஆரம்பித்தது. அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அர்ஜுன், இந்த பணம் எப்படி? நிலா அமைதியாக சொன்னாள். நிலா, இது முக்கியமில்லை. அர்ஜுன், நிலா கண்ணீர் மல்க சொன்னாள். நிலா, இது நம்ம கடைசி சந்திப்பு. அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அர்ஜுன், என்ன சொல்கிறேன்? நிலா, நம்ம காதல் இங்கே முடிஞ்சது. அர்ஜுன் அழுதான். அர்ஜுன், நான் உன்னை இல்லாமல் வாழ முடியாது. நிலா கண்ணீர் துடைத்தாள். நிலா, நீ வாழணும், உன் அம்மாவுக்காக. அவள் திரும்பி நடந்தாள். அவள் ஒவ்வொரு அடியும் அவள் இதயத்தை உடைத்தது. ஆனால் அவள் திரும்பி பார்க்கவில்லை. உண்மையான காதல் எப்போதும் சேர்ந்து இருப்பது அல்ல, சில நேரங்களில் பிரிந்து இருப்பதே அந்த காதலின் உண்மை. நிலா தன் காதலை தியாகம் செய்தாள், ஒரு உயிரை காப்பாற்ற. அர்ஜுன் தன் வாழ்க்கையை இழந்தவன் போல இருந்தான். அர்ஜுன் அம்மா காப்பாற்றப்பட்டார். ஆனால் அர்ஜுனின் இதயம் உடைந்தது. அவன் தனியாக நின்றான். அவன் நினைத்தான், உண்மையான காதல் எப்போதும் திரும்பி வருமா? நிலா எடுத்த முடிவு அவர்களின் காதலை முடித்ததா, அல்லது அது ஒரு புதிய ஆரம்பமா? அர்ஜுன் உண்மையை தெரிந்து கொள்வானா? நிலா திரும்பி வருவாளா? சில பிரிவுகள் வாழ்க்கையை முடிக்காது, அது ஒரு புதிய மனிதரை உருவாக்கும். அர்ஜுனின் வாழ்க்கையில் நிலா இல்லை, ஆனால் அவள் நினைவுகள் ஒவ்வொரு நிமிடமும் அவனுடன் இருந்தது. அர்ஜுன் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் ஃபோன் கேலரி திறந்தான். நிலாவின் ஃபோட்டோ, அவள் சிரிப்பு, அவன் கண்களில் கண்ணீர். நீ இல்லாமல் இந்த வாழ்க்கை வெறுமையாக இருக்கு. அவன் ஃபோனை மூடினான். ஆனால் அவன் மனசை மூட முடியவில்லை. அர்ஜுனின் அம்மா மெதுவாக குணமடைந்தாள். ஒரு நாள் அவள் கேட்டாள், அம்மா, அர்ஜுன், நிலா எங்கே? அவன் அமைதியாக இருந்தான். அம்மா, அந்த பெண் இல்லாமல் நீ சந்தோஷமா இல்லை. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அர்ஜுன், அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. அவன் அம்மா சிரித்தார். உண்மையான காதல் யாரையும் விட்டுட்டு போகாது. ஒரு நாள் அர்ஜுன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். டாக்டர் அவனை பார்த்தார். டாக்டர், உங்கள் அம்மா லக்கி. அர்ஜுன், ஆம் டாக்டர். அந்த பெண் ரொம்ப நல்லவள். அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அர்ஜுன், எந்த பெண்? டாக்டர், உங்கள் மனைவி. அர்ஜுன், அவள் என் மனைவி இல்லை. டாக்டர் குழப்பமடைந்தார். டாக்டர், அவள் தன்னை உங்கள் மனைவி என்று சொல்லி பணம் கொடுத்தாள். அந்த ஒரு உண்மை அர்ஜுனின் இதயத்தை நிறுத்தியது. அர்ஜுன் கண்களில் கண்ணீர். அவன் நினைத்தான்,
அர்ஜுன், அவள் என்னை விட்டு போகவில்லை, அவள் என்னை காப்பாற்றினாள். அவன் அழுதான். அவன் தன் தவறை உணர்ந்தான். அர்ஜுன், நான் அவளை தேடணும். அர்ஜுன் நிலாவின் காலேஜுக்கு சென்றான். அவள் ஃப்ரெண்ட்ஸிடம் கேட்டான். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. அவள் வீட்டிற்கு சென்றான். வீடு பூட்டப்பட்டிருந்தது. அவன் வாழ்க்கையில் இருந்து முழுமையாக மறைந்து விட்டாள். நிலா ஒரு புதிய நகரத்தில் இருந்தாள். அவள் தனியாக வாழ்ந்தாள். அவள் வேலைக்கு சென்றாள். ஆனால் அவள் சிரிப்பு இப்போது இல்லை. அவள் கண்ணாடி முன்னால் நின்றாள். அவள் தன்னையே கேட்டாள், நிலா, நான் சரியான முடிவை எடுத்தேனா? அவள் கண்களில் கண்ணீர். ஆனால் அவள் மனசு சொன்னது, அவன் சந்தோஷமாக இருந்தா அது போதும். அர்ஜுன் இப்போது ஒரு புதிய மனிதன். அவன் கடினமாக உழைத்தான். அவன் ஒரு பெரிய பொசிஷனுக்கு உயர்ந்தான். ஆனால் அவன் மனசு இன்னும் நிலாவை தேடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் வானத்தை பார்த்தான். அர்ஜுன், நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன். உண்மையான காதல் நேரத்தை கடந்து வாழும், தூரத்தை கடந்து வாழும். நிலா தன் காதலை மறைத்தாள். அர்ஜுன் தன் காதலை தேடிக்கொண்டிருந்தான். விதி அவர்களை மீண்டும் சந்திக்க வைக்குமா? அல்லது அவர்கள் காதல் ஒரு நினைவாகவே மாறுமா? ஒரு நாள் அர்ஜுன் ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு சென்றான். அவன் மீட்டிங் ரூம் கதவை திறந்தான். அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் கண்கள் நின்றுவிட்டது. அவன் முன்னால் நின்றிருந்தாள் நிலா. இந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பா? அல்லது அவர்களின் காதலின் புதிய ஆரம்பமா? நிலா அர்ஜுனை மீண்டும் ஏற்றுக்கொள்வாளா? அல்லது அவள் எடுத்த தியாகம் அவர்களை நிரந்தரமாக பிரித்து விடுமா? சில சந்திப்புகள் எதிர்பாராமல் நடக்கும். ஆனால் அது வாழ்க்கையின் மிக முக்கியமான நிமிடமாக மாறும். அர்ஜுன் பல வருடங்கள் தேடிய காதல் இப்போது அவன் கண்முன் நின்று கொண்டிருந்தது. நிலா. அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டே நின்றான். அவன் கண்களில் கண்ணீர். அவன் நம்ப முடியவில்லை. அர்ஜுன், நிலா. நிலா அமைதியாக நின்றாள். அவள் கண்களில் உணர்வுகள். ஆனால் அவள் அதை மறைக்க முயன்றாள். நிலா, சார், மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் இதயத்தை உடைத்தது. சார். அவள் அவனை ஒரு அந்நியன் போல அழைத்தாள். மீட்டிங் முடிந்த பிறகு அர்ஜுன் அவளை அழைத்தான். நிலா, ப்ளீஸ், ஒரு நிமிடம். நிலா நின்றாள். ஆனால் அவள் திரும்பி பார்க்கவில்லை. நீ என்னை ஏன் விட்டுட்டு போனே? நிலா கண்களை மூடியா. அவள் கண்ணீர் விழுந்தது. நான் உன்னை விட்டுட்டு போகவில்லை. அவள் மெதுவாக திரும்பினாள். நான் உன் வாழ்க்கையை காப்பாற்றினேன். அர்ஜுன் அழுதான். எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். நீ இல்லாத வாழ்க்கை. நிலா மெதுவாக பேசினாள். உன் அம்மா காப்பாற்றப்படணும், அதுதான் முக்கியம். ஆனால் நீ ஏன் என்னை விட்டு பிரிந்தே? நிலா, என் அப்பா கண்டிஷன் போட்டார். நான் உன்னை மறந்தாதான் உதவி பண்ணுவேன். அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அர்ஜுன், அதுக்காக நீ உன் காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணினியா? நிலா அமைதியாக அழுதாள். அதுதான் பதில். அர்ஜுன் அவள் அருகில் வந்தான். அர்ஜுன், நீ என்னை எவ்வளவு காதலிச்சேன்னு இப்பதான் புரிகிறது. அவன் கண்ணீர் மல்க சொன்னான். அர்ஜுன், நான் உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தேன். நிலா
அழுதா. நிலா, நான் கூட அவர்கள் இருவரும் பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் அர்ஜுனின் அம்மா உள்ளே வந்தார். அவள் நிலாவை பார்த்தார். அவள் கண்களில் கண்ணீர். அம்மா. நிலா நிலா அதிர்ச்சி அடைந்தாள். நீ என்னோட உயிரை காப்பாத்தினே. அவள் நிலாவின் கையை பிடித்தார். அம்மா, நீதான் என் மருமகள். நிலா அழுதாள். அம்மா, காதல் சாக்ரிஃபைஸ் ஆகக்கூடாது, அது வாழ்க்கையாக மாறணும். அர்ஜுன் நிலாவை பார்த்தான். அர்ஜுன், நீ மீண்டும் என் வாழ்க்கைக்கு வருவியா? நிலா கண்ணீர் மல்க சிரித்தாள். நிலா, நான் ஒருபோதும் போகவில்லை. சில நாட்கள் கழித்து அர்ஜுன் மற்றும் நிலாவின் திருமணம் நடந்தது. அந்த நாளில் அவர்கள் இருவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்தார்கள். இந்த முறை நிரந்தரமாக அர்ஜுன், உண்மையான காதல் ஒருபோதும் தோற்காது நிலா, அது எப்போதும் வாழ்க்கையாக வெல்லும். இந்த உலகத்தில் உண்மையான காதல் அழகானது அல்ல, அது தியாகமானது, புரிதலானது, நம்பிக்கையானது. உண்மையான காதல் பிரிவை கூட தாங்கும், ஆனால் ஒருபோதும் மறையாது. காதல் ஒருவரை மாற்றும், ஒருவரை உயர்த்தும், ஒருவரை முழுமையாக்கும். உங்களின் வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான காதல் இருந்தால் அதை மதியுங்கள். ஏனெனில் உண்மையான காதல் ஒரு வரம். உன்னால்